இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாரை மனமாறு வாழ்த்துகிறேன். இந்த காலையில் பார்ப்பதே மிக சந்தோஷம். இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 108 அதிகாரத்தில் 12 வசனம். சங்கீதம் 108:12. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. அப்படின்னால் யார் உதவி செய்யணும்? தாவீது சொல்றான், இக்கட்டுல ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு மனுஷன் எங்களுக்கு உதவி செய்வான் என்று நம்பினால் அது விருதா என்று சொல்லப்படும். ஏன்னு அப்படி சொன்னா காரணம் என்ன? எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் எந்த மனுஷன் அவனுக்கு உதவி செய்ததாக தெரியாது. அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் ஆடு மேய்க்கும் போது சரி, ராஜா இருக்கும்போது சரி, ஆடு மேய்த்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா அரியணை ஏறாதபடிக்கு அவனை துரத்தி கொண்டிருக்கிற சவுல்னால வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அவன் எந்த மனுஷனையும் நம்பல. அதனால அவன் சொல்றான், இக்கட்டுல மனுஷனோட உதவி விருதா. ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா யாரு பாதுகாப்பா? கர்த்தர் ஒருவர்தான் பாதுகாப்பார் என்பதாக பாருங்க. மனுஷனோட உதவி விருதா. நாங்கள் தேவனாலே பராக்கிரமம் செய்யும். தேவன் கூட இருக்கிறனால எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு பிரச்சனை வரும்போது இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பிரச்சனை தான். நாட்டுக்கு நாடு பிரச்சனை, வீட்டுக்கு வீடு பிரச்சனை. இந்த பிரச்சனை மத்தி நம்ம எங்க செல்ல வேண்டும் என்று சொல்லி மக்களை நினைப்பாங்க. உடனே போயிடணும், குலதெய்வத்துக்கு போயிடணும். பெரிய பிரச்சனை, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், நம்ம குலதெய்வத்துக்கு போய் படைக்கணும், பூஜை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுப்போம். எல்லாரும் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனா எந்த முடிவு சரியான முடிவு? பாருங்க, மனுஷனை தேடி போகிறது. இஷ்டம் போல் நம்ம தான் எல்லாம் உண்டாக்கி நாமளே தேடி போறோம். நாமளே ஒண்ணு உண்டாக்கும், நம்மளே அதை தேடி போவோம். அப்போ எதை தேடி போகணும்? இக்கட்டு மனுஷனோட உதவி விருதான்னா அப்போ யாருடைய உதவி வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை படைத்தவருடைய உதவி. அதாக சொல்லப்பட்டு பாருங்க, மனுஷனுடைய உதவி. மனுஷன் நம்பி ஓடுகிறீங்களா? கஷ்டம் வந்த பொழுது யாரை ஓடி பார்க்க போறீங்க? யாரு காலையிலே பாருங்க. காலையில யாரு வரணும்? கடைக்காரன் வரணும். சில சமயத்துல பாருங்க, நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க, சில கடை வாங்கியிருப்பீங்க, காலையில வந்து நிற்பான். கடத்தை கொடுக்குறியா, வட்டியை கட்டுறியான்னு சொல்லி இந்த சமயத்துல எல்லாம் ஜனங்கள் எழுச்சி அப்படியே ஆடி போயிடுவாங்க. என்ன செய்யணும் தெரியல, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, புருஷன் மனைவி சண்டை வந்துடும். ஏன் வாங்கினேன், எதுக்கு வாங்கன்னு சொல்லி பிரச்சனைகள். குடும்பத்தை அநேக குடும்பம் தான் சண்டை நடக்குது. இவர் சனியாடி தண்ணி அடிக்கக்குன்னே வாங்கியிருப்பாங்க. கடைசியில் பார்த்தா பிரச்சனைகள் பாருங்க, தேவையில்லாத கடன், இந்த கடன் இந்த கடன் வாங்கி கடைசியில மனுஷன் உதவி செய்வான் என்று சொல்லி போனா மனுஷன் உதவி செய்வான். ஆனா இந்த சமயத்துல இக்கட்டு வரும்போது, கஷ்டம் வரும்போது, ஆபத்து வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது மனுஷனோட உதவியை நாடாது, கர்த்தருடைய நாடு. எந்த சமயத்திலும் தாவீது அதை கற்றுக்கொண்டு இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்றோம். அதனாலதான் அருமையானவர்களே, தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்யணும். அடுத்த வசனம் சொல்லப்போம், எங்க சத்துருக்களை மிதிச்சிருவோம். எப்ப தெரியுமா? நாங்கள் எப்பொழுது கர்த்தரை நம்பி அவளை உதவிக்காக உதவி வரும் கண்மலை நோக்கி பாரு. எங்கிருந்து ஒத்தாசை வருது அங்க பாரு. நம்ம எங்கெல்லாமோ பார்க்கிறோம், பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்கிறோம், எங்கெல்லாமோ கேட்கிறோம், கேட்க வேண்டிய இடத்துல கேட்கிறோம். உங்கள் உதவி எங்க இருந்து வருது? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய ஒத்தாசை வருது என்று சொல்லப்பட்டிருக்கு. மிருகங்கள் மற்ற ஜீவராசிகள் அவரையே பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. காலையில் உங்களுக்கு ஒரு உதவி வர வேண்டுமா, ஒரு நன்மை வரணுமா? வசனம் சொல்லுது, பூரணமான எந்த வரம், எல்லா நன்மைகள் வரங்கள் ஜோதிகளின் பிதாவிற்கு இறைவன். ஜோதிகளின் பிதா அப்படின்னா ஜெகஜோதின்னு அர்த்தம். ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதி, ஜெகஜோதி. அந்த ஜெகஜோதியாய் பிரகாசிப்பிக்கிற பிரகாசமாயிருக்க அந்த ஆண்டோடு வந்து நன்மைகள் வருகிறது. நாம தான் எங்க போயிருவோம்? உடனே அவர் கொடுத்தாரு, இவரு கொடுத்தாரு. அப்படி கிடையாது. அவர்தான் நன்மை வருமானால் அது உலகத்தை படைத்த ஆண்டிலிருந்து வரும். தீமை வருமானால் இந்த உலகத்திலிருந்து வரும், பிசாசினிடத்தில் வரும், மனுஷனிடத்தில் தீமை வரும். ஆனா நன்மை மாத்திரம் அவர் தான் செய்யும். எல்லா மனுஷனுக்கும் மழையை கொடுக்கிறார். நல்லாருக்காக பெய்யும் மழை எல்லாருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். மழையே வரக்கூடாது. எல்லாரும் பாருங்க, எல்லாரும் ஒண்ணு போல கெட்டு போனா மழை வராது. ஒரு நிலம் இருந்தா கூட மழை வரும். எலியாவின் நாட்கள் அப்படித்தான் நடந்தது, மழை வரல. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் விட்டு தூரமாய் போனார்கள். எசபேல் அநேக ஜனங்களை வைத்திருந்தார், அநேக பாகால் தீர்க்கதரிசிகளை வைத்திருந்தார். மழை பெய்யாமல் போனது என்று சொல்லி வாசிக்கிறோம்.
இன்றைக்கும் அந்த ஆசீர்வாதம் ஆண்டவரை தேடும் ஒத்தாசு அங்கிருந்து வருது. இக்கட்டுல மழை பெய்யல, கஷ்டம் வந்துடுச்சு, பயிர் இல்லை, விவசாயம் இல்லை. இன்னைக்கு விவசாயத்தை விவசாயம் பண்றவங்க எல்லாம் மோசக்காரன் நினைக்கிறாங்க. விவசாயம் இல்லைன்னா இன்னைக்கு என்ன இல்லை? உணவு இல்லை. உணவு கொடுக்கிற விவசாயிக்கு வாழ்வு இல்லை. அந்த அவர்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லை, ஹெல்ப் பண்ற ஆட்கள் இல்லை. 50 ரூபாய் கடன் கொடுத்து 500 ரூபாயா வாங்கிறாங்க. அவனுக்கு அவன் உண்ணாம தின்னாம கஷ்டப்பட்டு கடைசியில சூசைட் பண்ணி சாகிற நிலைமைதான் நம்ம நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இக்கட்டு வரும்போது கர்த்தரை பார்க்க வேண்டும். மனுஷனோட வாழ்க்கையில இக்கட்டு வர காரணமே அவன் ஆண்டை விட்டு தூரமாய் போறது. ஆனா தாவீது கண்டுபிடிச்சிட்டான், மனுஷனுடைய உதவி விருதா. சோத்திரம், எங்களுக்கு வரும் உதவி விருதா என்று சொல்லுறோம். அப்போ கர்த்தருடைய உதவிதான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த காலவேளையில கர்த்தருடைய உதவி உங்களுக்கு வரும்படி ஆண்டவர் நோக்கி பாருங்க. கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் எந்த மனுஷனையும் கேட்க மாட்டேன். சில ஆளுக்கு அர்ஜென்ட் பணம் தேவை, என்ன செய்வீங்க? கர்த்தர்ட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இறங்கு. நீ அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி கூப்பிட்டால் வெளியரங்கமான பதிலை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். தேடி வருவார்கள், உன்னை கதவை தட்டி கொடுத்துட்டு போவார். எத்தனை இடத்துல நடந்திருக்கு, இன்றைக்கு வரை நடந்து கொண்டே இருக்கிறது. அப்பத்துக்கு இறந்து திரிந்தது இல்லை. நீதிமானுடைய சந்ததி, நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரியவில்லை என்று இதே தாவீதான் சொல்றான். நான் இளைஞனாயிருந்தேன், நான் முதிர்வனாயிருந்தேன். தேவனுடைய சந்ததிகள், நீதிமான் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியவே இல்லை. அவன் பணத்தை சாப்பாட்டு கஷ்டப்பட்டதே இல்லை என்று சொல்லப்பட்டது. இந்த இக்கட்டு வராமல் ஆண்டவர் நோக்கி இக்கட்டு வரும்போது கர்த்தரை பாருங்க, உதவியை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி தான் விரும்புகிறார். இந்த கால வேளையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கே அது தான் தேடுங்க. மனுஷனுடைய தேடாதீங்க. அவன் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு சொல்லுவான், எல்லாம் செய்வேன்னு சொல்லுவாங்க. அவங்களால் செய்ய முடியாது. செய்ய முடியாது. காரணம் பிரச்சனை வந்துடும், செய்ய முடியாது. அதை கொடுப்பேன், பைக்கு கொடுப்பேன், இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன். தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்தீங்களா? எல்லாம் கொடுப்பேன். எல்லாம் கொடுக்க முடியாது, கொஞ்சம் தான் கொடுக்க முடியும், எல்லாம் கொடுக்க முடியாது. பாருங்க, இன்னைக்கு அப்படி சொல்லிதான் வந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் கொடுக்கிறவர் ஆண்டவர், அவரை நோக்கி பாருங்க. இந்த காலையில் உங்களுக்கு குடும்பத்துல உங்க பிரச்சனை எல்லாத்தையும் மாற்றி ஒரு பரிபூர்ண காரியத்தை செய்வாராக, ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை எழுவாரு. இக்கட்டுல என்ன செய்ய, மனுஷன் உதவி பார்த்து நிக்காதீங்க, யார்கிட்டையும் கையேந்தாதீங்க, அவர்கிட்ட கையேந்துங்க. அதான் ஆசீர்வாதம். மனுஷன் போய் கேட்டீங்கன்னா அவங்களை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. மனுஷ உதவி தேடாதீர்கள், கர்த்தர் உதவி தேடுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை இந்த காலையில் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.